அதனால நம்மளும் அவன் இப்படி நடிக்கிறானோ, காங்கிரஸ்காரனை வச்சுக்கிட்டு நடிக்கிறானோ, அதே போல நம்மளும் என்ன செய்யணும், காங்கிரஸையும் எதிர்க்கின்ற போல காட்டி, எடப்பாடியும் மட்டம் தட்டுற மாதிரி காட்டி பிஜேபியை ஒழிக்க வேண்டும். அதான் நம்மளுடைய கொள்கையாக இருக்க வேண்டும். இந்த கொள்கையை உறுதிப்படுத்தினால்தான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம்ம பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடியும். இது நமக்கு காங்கிரஸ் அங்க தண்ணி திறந்து விடுது, அதை தடுக்கிறாங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனால் நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும். எதுக்கணும் எதுக்குங்கிற ஒரு மாயை காட்டணும். காட்டினாதான் உண்மையை மாயை காட்டணும். அப்பதான் இங்க இருக்கிற ராஜ்குமார் எம்எல்ஏவும் கடுமையா பேசணும். பேசினாதான் சரி, இங்க இருக்கிற தமிழர் எல்லாம் ஒன்னா இருக்கான், காங்கிரஸ்காரனா இருந்தாலும் ஒன்னா இருக்கான், எல்லாம் ஒன்னாதான் இருக்கான், தலைவரோட நிக்கலாம், எதுக்கு இருந்தாலும் போராடுவாங்க காங்கிரஸ்காரங்க அப்படிங்கிற உணர்வு மக்கள் இடத்துல வரணும். அந்த உணர்வு வரணும்னா ராஜ்குமார் கடுமையா பேசணும் அந்த கூட்டத்துல. ஏன்னா இங்க இருக்கிற தமிழ் உணர்வோடு இருக்கான், அங்க எப்படி கர்நாடக உணர்வோடு இருக்கிறான்னா இங்க உள்ள தமிழ் உணர்வோடு இருக்காங்கிறத காட்டணும். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கணும். இது அண்ணா வந்துட்டாங்க, நான் பேசுறேன் இல்ல சொல்றேன். அதான் அதே போல நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெற்று நாம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி நிச்சயமாக நம்மளுடைய தளபதி சொன்னது போல எந்த இது அசைந்தாலும் எங்கள் கூட்டணியை